வணக்கம், வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். மனிதர்களுக்கு எப்போதுமே திகில் மர்மம் குறித்து தெரிந்து கொள்வது, அதை பற்றி தேடி படிப்பது மிகவும் பிடிக்கும். அந்த வகையில் இந்த பதிவில் தென்னிந்தியாவில் இருக்கும் திகில் நிறைந்த இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு காரணத்தில் இந்த இடங்கள் மனிதர்களால் பயன்படுத்த முடியாத அமானுஷம் நிறைந்த இடங்களாக மாறிப்போய்விட்டதாக கூறப்படுகிறது. அதற்கான காரணத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போனக்காடு பங்களா திருவனந்தபுரத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் அகஸ்திய மலையின் அடிவாரத்தில் இந்த பங்களா அமைந்துள்ளது. இது கேரள மக்களால் பேய் வீடு எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த வீட்டுக்கு அருகில் மர்மமான இளம் பெண் அடிக்கடி தென்படுவதாக நம்பப்படுகிறது. ஊர் மக்கள் இங்கு வருவதை முற்றிலும் தவிர்க்கின்றனர். சென்னை வால்மீகி நகர் அம்பேத்கர் சாலைக்கு அருகில் இருக்கும் வால்மீகி நகர் பற்றி கூகுளில் பல தகவல் சொல்லப்படுகின்றன. இங்கு இருக்கும் பழைய வீட்டில் பெண் ஒருவரின் அலுவலர் கேட்பதாக அங்கு இருப்பவர்கள் பலமுறை இது குறித்த புகாரை தெரிவித்துள்ளனர். குந்தன்பாக் பங்களா ஹைதராபாத்தில் இருக்கும் இந்த பங்களா பேய்கள் நிறைந்த பங்களா எனவும் உள்ளூர் மக்களால் அழைக்கப்படுகிறது. அதற்கு காரணம், குந்தன்பாக் வீட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் மற்றும் அவரது 2 மகள்கள் வசித்து வந்ததாக நம்பப்படுகிறது. இவர்களது வீட்டை இரவில் கொள்ளையடிக்கச் சென்ற திருடன் ஒருவரால் மர்மமான முறையில் வீட்டில் அவர்களது சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. பிரேத பரிசோதனையில் 3 பேரும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இறந்தது தெரிய வந்தது. இருப்பினும் அக்கம் பக்கத்தினர் அவர்களை முந்தைய நாள் கூட நேரில் பார்த்ததாக கூறினர். அதன் பின்பு அந்த வீடு பேய் வீடாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது. கல்பள்ளி மயானம் பெங்களூரில் இருக்கும் இந்த மயானம் பேய்கள் நிறைந்த இடமாக கருதப்படுகிறது. இங்கு நடந்த பல விவரிக்கப்படாத அமானுஷ நடவடிக்கைகளால் இந்த இடம் பேய்கள் நிறைந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. சித்தூர் ரயில் நிலையம், ஆந்திரா. சித்தூர் ரயில் நிலையத்தில் நிறைய பேய்கள் இரவு நேரத்தில் சுற்றி வருவதாக நம்பப்படுகிறது. இங்கு விபத்தில் இறந்தவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள் மக்கள் கண்களுக்கு இரவு நேரத்தில் தெரிவதாக உள்ளூர் மக்கள் நம்புகின்றனர். டிமாண்டி காலனி, சென்னையில் இருக்கும் டிமாண்டி காலனியில் குடும்பங்கள் வாழ்ந்தாலும் இரவு நேரங்களில் செல்ல பலரும் அச்சம் கொள்கின்றனர். இரவு நேரங்களில் இங்கு அமானுஷமான சம்பவங்கள் நிகழ்வதாகவும் கூறப்படுகிறது. வளர்ப்பு பிராணிகள் இந்த தெருக்களில் செல்வதற்கு பயப்படுவதாகவும் பலரும் தெரிவித்துள்ளனர். சங்கிலி மரம், வயநாடு. கேரளாவில் உள்ள வயநாட்டில் உள்ள லக்கரி என்ற பகுதியில் உள்ளது. இது ஆவிகள் நிறைந்த மரமாகவும் பார்க்கப்படுகிறது. உள்ளூர்வாசிகள் இந்த இடத்தை கடக்க அச்சம் கொள்கின்றனர். விக்டோரியா ஹாஸ்பிட்டல், பெங்களூர். 1893 கட்டப்பட்ட இந்த மருத்துவமனை பற்றி சில அமானுஷ கதைகள் சொல்லப்படுகின்றன. இந்த மருத்துவமனையில் இருக்கும் மரத்தை கண்டு பலரும் அஞ்சுகின்றனர். அதேபோல் இந்த மருத்துவமனையில் மர்மமான முறையில் உணவுப் பொட்டலங்கள் காணாமல் போவதாகவும் சொல்லப்படுகிறது. கோல்கொண்டா கோட்டை, ஹைதராபாத். கோல்கொண்டா கோட்டை முணுமுணுக்கு கோட்டை எனவும் சொல்லப்படுகிறது. இந்த கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்தில் உள்ளது. மாலை 6 மணிக்கு மேல் இங்கு திகிலான சம்பவங்கள் அரங்கேறுவதாக சொல்லப்படுகிறது. தியோசாபிக்கல் சொசைட்டி, அடையாறில் இருக்கும் தியோசாபிக்கல் சொசைட்டி மர்மம் நிறைந்த இடமாக சிலர் கருதுகின்றனர். இங்கு இருக்கும் ஆலமரத்தை சுற்றி பல கதைகள் சொல்லப்படுகின்றன. மக்கள் இந்த பகுதிக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.